Hello guys, welcome to Thrisha Mathematics. I am Thrisha and நம்ம Class 11 Refresher Course Module 2021 to 2022 Chemistryல பார்க்கலாம். Chemistryல 7th lesson Applied Chemistry. இதோடைய introduction partலேருந்து நம்ம பார்க்கலாம். Introduction. Applied Chemistry is the study of chemical principles and theories applied to various fields in order to achieve a specific result or to resolve real வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ். இதுக்கு என்னன்னு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம இதை சொன்னோன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபுட்டு, மெடிசன்ஸ், காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரெஸ் மெட்டீரியல், கோல்டு கவரிங், ஆர்கமெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இதெல்லாமே நேச்சர்லாலேயும் அதோட அப்ளிகேஷனாலேயும் டிஃப்ரெண்ட்டாக தான், ஒவ்வொரு இதுவும் நேச்சராலேயும் அப்ளிகேஷனாலேயும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே கெமிஸ்ட்ரியால் தான் அசோசியேட் ஆகிருக்கு. இது எல்லாமே கெமிஸ்ட்ரியால் தான் அசோசியேட். ஃபுட்டு, மெடிசன், காஸ்மெட்டிக், ட்ரெஸ் மெட்டீரியல் அண்ட் கோல்டு கவரிங் ஆர்மெண்டல் இது எல்லாமே கெமிஸ்ட்ரியால் தான் பார்த்திங்கன்னா அசோசியேட் ஆகிருக்கு. அண்ட் இதெல்லாம் நேச்சுரல் கெமிக்கலாலேயும் சிந்தட்டிக் கெமிக்கலாலேயும் மேடப்பாகவும் ஆயிருக்கு. நம்ம லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸை டே டு லைஃப்பில் நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாமே நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸ் நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். சம் டிஃபிகல்ட்டிஸ் மூலியமாக தான் கெமிஸ்ட்ரி எல்லாமே நியூ ஐடியாஸ் அண்ட் தியரிஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு யாராவது டிசீஸால் சஃபர் ஆயிருந்தாங்கன்னா அது வந்து நியூ கெமிக்கல் காம்பவுண்டை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதோட ட்ரக்ஸை நம்ம யூஸ் பண்ணி அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அப்போ வந்து புது ஒரு காம்பவுண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போ க்ராப் ஈல்டு வந்து ரொம்ப லோவாக இருக்குனாலும் சரி, இல்லைனா பெஸ்டிசைடு பூச்சிகள் நிறைய இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நியூ கெமிக்கல் ஃபர்டிலைசர் உரமெல்லாம் போட்டு அதை நல்லா வளர்த்தலாம். அண்ட் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லையா, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி பூச்சிக்கொல்லி தானே, அதை வந்து பூச்சி எல்லாமே அழிச்சிடலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி அது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ இந்த ஐடியாஸ் எல்லாம், இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண கட்டி தான் இந்த ஐடியாஸ் எல்லாம் தோணி இந்த ஒவ்வொரு இதுக்கான நம்மளுக்கான சொல்யூஷனும் கிடச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி கெமிக்கல் பிரின்சிபல் அண்ட் தியரிஸ் எல்லாமே நம்ம வேரியஸ் ஃபீல்டில் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளுக்கான ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறோன்னா அந்த ரியல் வேர்ல்டை நம்ம சால்வ் பண்ணுறோம் இல்லையா, இதை தான் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அப்ளைடு கெமிஸ்ட்ரியிலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருக்குது. ஃபார்மேட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், ரேடியோ கெமிஸ்ட்ரி, டை கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபாரஸ்டிக் கெமிஸ்ட்ரி, நானோ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நானோ கெமிஸ்ட்ரின்னு எடுத்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன் அண்ட் ட்ராபேக் இந்த லெசன்லேயே எல்லாமே இருக்குது. நானோ கெமிஸ்ட்ரிங்கிறது வேறு இது இல்லை, இது வந்து சயின்ஸ், நானோ சயின்ஸுடைய பிரான்ச் தான் இந்த நானோ கெமிஸ்ட்ரி. இதை எதை டீல் பண்ணுன்னா, நானோ டெக்னாலஜியில் உள்ள நானோ மெட்டீரியல் வந்து கெமிக்கல் அப்ளிகேஷன் மூலயமா இதுதான் பார்த்திங்கன்னா அது டீல் பண்ணுது. அதுதான் நானோ கெமிஸ்ட்ரி. ஒரு நானோமீட்டருங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்னா 10⁻⁻9 நம்ம சொல்லலாம். நானோமீட்டரில் ஒரு நானோமீட்டருங்கிறது 10⁻⁻9. இந்த மாதிரி ஃபார்மேட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அதோட டைப்ஸு, சோர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக், அது ஒவ்வொரு டைப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். அண்டு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் இதெல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். First one, nanocchemistry. Nanocchemistry, the material having size about 1/100,000,000 meter show special characteristic. 1 nanometer is 10⁻⁻9. ஆல்ரெடி சொன்னாலே 10⁻⁻9 தான் 1 nanometer. அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா 0. or அது மீட்டரில் சொல்லும் போது 0.000000001 மீட்டரில் சொல்லலாம். நானோ கெமிஸ்ட்ரிங்கிறது பிரான்ச் ஆஃப் நானோ சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த கெமிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல் இன் நானோ டெக்னாலஜி. நான் ஆல்ரெடி சொன்னேன். இட் இன்வால்வ்ஸ் சிந்தசிஸ் அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் மெட்டீரியல் அட் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் லெவல் அண்ட் த ஸ்டடி ஆஃப் தேர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. இது பார்த்திங்கன்னா இந்த சிந்தசிஸ் வந்து எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா, இந்த மாலிகுலர் அண்ட் அட்டாமிக் லெவல்குள்ளே போய் அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் அண்ட் ஸ்டடி ஆஃப் தேர் அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோடைய அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வரும். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜின்னு பார்க்கும்போது அது வந்து இனோவேட்டிவ் அப்ளிகேஷன், எனர்ஜி, மெடிசன் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி, நானோ டிவைஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, பயோ இன்ஜினியரிங், காஸ்மெட்டிக், நானோ ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்னோவேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் இதோட ட்ராபேக் என்ன, நானோ மெட்டீரியல் இன் கெமிஸ்ட்ரியோட ட்ராபேக்கு நம்ம பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா, இது வந்து ஆக்சிஜனோட
unstable when they react with oxygen. ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது இது அன்ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் பயாலஜிக்கலி harmful and toxic. பயாலஜிக்கலாக பார்த்தோன்னா இது ஹார்ம்ஃபுல்லாகவும் டாக்ஸிக்காகவும் இருக்கும். அண்ட் கேன் ஈஸிலி காஸ் எக்ஸ்ப்ளோஷன். ஈஸியாக பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ப்ளோஸ் ஆயிரும். அண்ட் நோ ஹார்ட் அண்ட் சேஃப் டிஸ்போசல் பாலிசிஸ் ஃபார் பார்த்திங்கன்னா நேனோமீட்டருக்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் சேஃப் டிஸ்போசல் பாலிசிஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிடையாது, நோன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி. இதில் வந்து தி டீல்ஸ் வித் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். இது வந்து ட்ரக் ப்ரிப்பரேஷன், அதாவது மெடிசின். அண்ட் ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன். இது வந்து எதை பற்றி படிப்போம்னா கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் நேச்சர், பிஹேவியர், அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ட்ரக்ஸ் இன் ஆர்கானிசத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ட்ரக்ஸ் அதை பற்றி. அண்ட் கண்டிஷன் ஆஃப் த ஸ்டோரேஜோட கண்டிஷன் அண்ட் த பார்த்திங்கன்னா தெரபெட்டிக் யூஸ் ஆஃப் த ட்ரக்ஸ் இதெல்லாம் பற்றியும் ஸ்டடி பண்ணுது. அண்ட் ட்ரக்ஸ், இப்போ ட்ரக்ஸ்னு என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா அது ஒரு ப்ராடக்ட். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா யூஸ்டு ஆர் இன்டெண்டட் டு பி யூஸ் டு மாடிஃபைட் ஆர் எக்ஸ்ப்ளோர் ஃபிசியாலஜிக்கலி சிஸ்டம் ஆர் பேத்தாலஜிக்கலி ஸ்டேட் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ரெசிப்டன்ட். இது ரெசிப்டன்டோட பெனிஃபிட்ஸை அதை வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லுது. அதாவது ஃபிசியாலஜிக்கலி எக்ஸ்ப்ளோர் ஃபிசியாலஜிக்கலி சிஸ்டம் ஆர் பேத்தாலஜிக்கலி ஸ்டேட் ஃபார் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ரெசிப்டன்ட். இப்போ இதோட சோர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் சோர்ஸ் இல்லை ப்ராசஸ் இதோட ட்ரக்ஸ் பிளான்ட்ஸ்னு பார்க்கும்போது மோஃபைன் அண்ட் குவாண்டன். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் சின்சஸில் ஆஸ்பிரின்னா பேராசிட்டமல். அண்ட் அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா இன்சுலின் அண்ட் ஹெர்பாரின். மினரல்ஸில் லிக்விட் பாராஃபின். மைக்ரோ ஆர்கானிசத்தில் பென்சிலின். அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா ஹியூமன் க்ரோத் ஹார்மோன். நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். ட்ரக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரக்ஸ் ஆர் தி யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் அண்ட் கியூர் ஆஃப் எனி ஸ்பெசிஃபிக் டிசீஸ். என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸாக இருந்தாலும் சரி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் அதை க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் த ட்ரக்ஸ் தட் ஹாவ் சம் கேட்ரிக்ஸ் எஃபெக்ட் ஆன் தி அனிமல் organism but do not have any remedial effect for the particular disease. எந்த வேறு remedial effect இருக்காது. And this class include morphine and cocaine etc. இப்போ இதோட டைப்ஸை நம்ம பார்த்தோன்னா anesthetics, analgesics and next one antipyretics, antiseptics and anti-malaria, antibiotic and antacid. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோடைய டைப்ஸ்ன்னு வரும். இப்போ இது ஒவ்வொரு இது என்னென்னு பார்த்தோன்னா அனாஸ்தட்டிக்ஸ்னாங்கிறது ட்ரக்ஸ் விச் காஸ் லாஸ் ஆஃப் சென்சேஷன். இந்த யூஸ் பண்ணும்போது லாஸ் ஆஃப் சென்சேஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. இது வந்து எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்னா ரெண்டு இதாக கிளாஸிஃபை பண்ணலாம், ஜென்ரலாகவும் அண்ட் லோக்கல் அனாஸ்தட்டிக் அண்ட் ஜென்ரல் அனாஸ்தட்டிக்ஸ்னு ரெண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் அனல்ஜெசிக்ஸ். இது என்னென்னா இது வந்து ஒரு பெயின் கில்லராகவும் பெயின் ரிலீவராகவும் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் அண்ட் நோவால்கின். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கூட எக்ஸாம்பிள். அதாவது which relieve all sorts of pain without the loss of consciousness லாஸ் ஆகாமல் பெயின் ரிலீவ் பண்ணுறது, அதான் பெயின் கில்லர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா பர்பஸ் ஆஃப் ரெடியூசிங் ஃபீவர் ரெடியூசிங்க்கு யூஸ்ஃபுல் ஆகுது. லோவரிங் த பாடி டெம்பரேச்சர் டு நார்மலுக்கு கொண்டு வருது. எக்ஸாம்பிள் பேராசிட்டமல் சொல்லுவேன் இதுக்கு எக்ஸாம்பிளாக இன்னும் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்டிசெப்டிக்ங்கிறது ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை டிசீஸால் டிசீஸ் வந்து நம்மளுக்கு காஸ் ஆகுது இல்லையா, பை ஆர்கானிசம்னால டிசீஸ் காஸ் பண்ணுது. அந்த இன்ஃபெக்ஷனை நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. ஆர் பேத்தோஜென்ஸால் காஸ் ஆகிற டிசீஸை வந்து காஸ் ஆகிற இன்ஃபெக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறது அந்த ஆன்டிசெப்டிக். ஐடோஃபார்ம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஐடோஃபார்ம் CHI3. நெக்ஸ்ட் ஒன் ஆன்டி மலேரியல். ட்ரக்ஸ் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் மலேரியாவுக்கு எதிராக ஆக்ட் ஆகிற ட்ரக் இது. நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிபயோட்டிக். மெனி ஆர்கானிசம் பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் மோல்ட் ப்ரொடியூஸ் சர்டைன் கெமிக்கல் வித் இன்ஹபிட் த growth ஆர் மெட்டபாலிசம் ஆஃப் சம் அதர் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் ஆன்டிபயோட்டிக்கு பென்சிலின் இருக்குது. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இருக்கு இல்லையா, அவர் கண்டுபிடிச்சது தானே அது.
அலெக்சாண்டர் ஃபெர்மிங் மூலிமா கண்டுபிடிச்சி தான் இந்த பென்சிலின் எந்த இயர்லன்னு பார்த்தோம்னா 1929 இது கண்டுபிடிச்சாங்க. மெனி ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா, ஃபங்கை, மோல்டு, இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்னால ப்ரொடியூஸ் ஆகிற சர்டன் கெமிக்கல் விச் இன்ஹபிட் த க்ரோத் ஆர் மெட்டபாலிசம் ஆஃப் சம் அதர் டிசீசஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம். அதுக்கு ஆன்டிபயோட்டிக்காக இது இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆன்டாசிட். ஆன்டாசிடுங்கிறது விச் ப்ரொவைட் ரிலீஃப் ஃபார் பர்னிங் சென்சேஷன் ஆஃப் தி ஸ்டொமக்கில் ஒரு பர்னிங் சென்சேஷன் நடக்கும் போது அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆன்டாசிட். எக்ஸாம்பிள், ஆன்டாசிட் கண்டெயின் மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கண்டெய்னாக இருக்கும் அதில். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிங்கிறது டீல்ஸ் வித் த ரிலேஷன் பிட்வீன், எதோட ரிலேஷனுக்குள்ளே இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வரும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் கெமிக்கல் சேஞ்ச், இதோட ரிலேஷன் தான் பார்த்தீங்கன்னா இதை டீல் பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுங்கிறது என்னென்னா the device that makes use of a chemical change to produce electricity. chemical change மூலமா to produce electricity, இல்லைனா electricity to produce chemical change. chemical change to produce electricity or electricity to produce chemical change. இதுதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கேல்வானிக் செல்லுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோலைட்டிக் செல். எலக்ட்ரோலைட்டிக் செல்லுங்கிறது இட் இஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் செல் விச் கன்வெர்ட்ஸ், இது வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் தான். இது என்ன கன்வெர்ட் பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலிருந்து இன்டூ கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. அதாவது in electrolytic cell electricity is used to bring about chemical reaction. example electrolysis தான் இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து இதோடைய significance of electrochemistry பார்க்கலாம். it has been used to discover important technical processes for the protection and purification of, இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் non-ferrous metals and for the electrosynthesis for organic compoundக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிங்கிறது எதை ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெதர் அ பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து அங்கே அக்கர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி யூஸ்ஃபுல் ஆகுது. அண்ட் த டிடெக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இன் ட்ரங்கன் டிரைவர்ஸ், இது வந்து ட்ரங்கன் டிரைவ் பண்ணுறவங்க of detection of alcohol in drunken drivers is possible through the electrochemical redox reaction of ethanol possible. Next one, production of metal like aluminium and titanium from their ores involve electrochemical reaction. Fifth one என்னன்னா lead acid batteries and lithium ion batteries and fuel cells are based on electrochemical cells. இதெல்லாமே based on பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணால் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் த ஃபியூவல் செல் இஸ் யூஸ் டு பிரிங் அவுட் தி டைரக்ட் கன்வர்ஷன். இந்த ஃபியூவல் செல் வந்து ஒரு டைரக்ட் கன்வர்ஷனை வந்து கொண்டு வருது ஆஃப் கெமிக்கல் எனர்ஜியை வந்து இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. நெக்ஸ்ட் ஒன் ரேடியோ கெமிஸ்ட்ரி. இந்த ரேடியோ கெமிஸ்ட்ரிங்கிறது இதை டீல் பண்ணுதுன்னா டீல்ஸ் வித் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் டு ஸ்டடி தி நேச்சர் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆஃப் நான் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் தி எலமெண்ட். டு ஸ்டடி த நேச்சர் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப், எதோடைய நேச்சர் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தா நான் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் எலமெண்ட், அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு. அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப் டு வேரியஸ் ஃபீல்டு, எங்கெங்கெல்லாம் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை ஆகுது, அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப் டு வேரியஸ் ஃபீல்ட், இதான் பார்த்தீங்கன்னா ரேடியோ கெமிஸ்ட்ரி டீல் பண்ணுது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ கெமிஸ்ட்ரி, இந்த ரேடியோ ஐசோடோப் இன் டயக்னோசிஸ் பார்க்கும்போது அது எங்கே யூஸ் ஃபார்னு பார்க்கணும். அயோடின் 131 பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் பிரெயின் டியூமர், அதோட லொக்கேஷன் எங்கே, அண்ட் தைஃபாய்டு கிளாண்ட் டிசார்டர் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுது எங்கே இருக்குது, லொக்கேஷன் அண்ட் டிடெக்ட் பண்ணுது. அண்ட் சோடியம் 24 பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் பிளட் கிளாட் அண்ட் சர்க்குலேஷன் டிசார்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் ஹார்ட். அயன் 59 வந்து diagnosis of anemia and pregnancy disorder. Cobalt 60 வந்து கேன்சர், டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் 3ங்கிறது வாட்டர் கண்டென்ட் ஆஃப் ஹியூமன் பாடியில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் அந்த ஹைட்ரஜன் 3. நெக்ஸ்ட் ஒன் ரேடியோ தெரப்பி, ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் யூஸிங் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் மூலயமா அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ரேடியோ ஐசோடோப் அண்ட் ட்ரீட்மெண்ட் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது கோல்டு 198 வந்து கேன்சருக்கும், அண்ட் அயோடின் 131 வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்பர்
தைராய்டிசம், ஹைப்பர்தைராய்டிசம் அண்ட் கேன்சருக்கும். அண்ட் பாஸ்பரஸ் 32 வந்து பிளட் டிசார்டர் அண்ட் ஸ்கின் டிசீஸ்க்கும். கோபால்ட் 60 வந்து கேன்சருக்கும். அது ரேடியோ ஐசோடோப் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ்டு ஃபார் இதுன்னு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன் டை கெமிஸ்ட்ரி. இந்த டை கெமிஸ்ட்ரி, டைனாலே பார்த்தீங்கன்னா ஒரு கலரண்ட்டுன்னு தெரியுமா? அப்போ டை கெமிஸ்ட்ரி வந்து ப்ரொவைட்ஸ் ஆஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தியரி, ஸ்ட்ரக்சர், சிந்தசிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சிந்தட்டிக் டைஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுது. ப்ரொவைட்ஸ் அஸ் இன்ஃபர்மேஷன். என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுது டை கெமிஸ்ட்ரி? தியரி, ஸ்ட்ரக்சர், சிந்தசிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சிந்தட்டிக் டைஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் பேஸ் ஆன் அந்த மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்து இது பார்த்தீங்கன்னா ஆசிட் டைவாகவும் பேசிக் டைவாகவும், மாடர்ன் டை இல்லைன்னா அது இன்டைரக்ட் டைன்னு சொல்லலாம், டைரக்ட் டை அண்ட் வேட் டையாகவும் இது பார்த்திங்கன்னா அதோட அப்ளிகேஷனை பொறுத்து பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஆசிட் டைன்னு பார்த்தோன்னா ஆசிட்னாலே அசிடிக் நேச்சராகவே இது அசிடிக்காக இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு, அசிடிக் இன் நேச்சர். அண்ட் யூஸ்டு ஃபார் டையிங் அனிமல் ஃபைபர் அண்ட் சிந்தசிக் ஃபைபர். இதெல்லாம் இங்கே யூஸ் ஆகுது. அண்ட் these can be used for protein fiber such as wool and silk. இது எல்லாத்தையுமே ப்ரோட்டீன் ஃபைபராக யூஸ் ஆகுது. அதான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பிச்சிக் ஆசிட் அண்டு நாப்தோல் எல்லோ ஏஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேசிக் ஆசிட். இந்த பேசிக் டைஸ் கண்டைனிங் பேசிக் குரூப்பான NH2, NHR and NR2ன்னு கொடுத்துருக்காங்க. they are used for dyeing animal fiber. எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா used for dyeing animal fiber and plant fiber. நெக்ஸ்ட் மாடர்ன் டை இல்லைன்னா இன்டைரக்ட் டை வந்து மாடர்ன், அதாவது மாடர்ன் லாட்டினில் டு பைண்டுன்னு அர்த்தம் மீனிங். அப்போ இஸ் a substance which can be fixed to a fiber and then can be combined with the dye. First வந்து substance which can be fixed to fiber ஓட fix ஆகி and then can be combined with dye ஓட combine ஆகுது to form an insoluble complex called லேக்குன்னு சொல்கிறாங்க. அலுமினியம், குரோமியம் and iron salt are widely used as modern dye யூஸ் ஆகுது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட் டைஸ். தே ஆர் அப்ளை டைரக்ட்லி. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டாக அப்ளை ஆயிரும் ஆஸ் தே ஃபிக்ஸ் ஃப்ரிம்லி ஆன் தி ஃபேப்ரிக்கா. அவங்க ஒரு ரெடின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வேட் டைஸ். வேட் டைஸுங்கிறது இட் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஆன் காட்டனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது, நாட் ஆன் சில்க் அண்ட் wool. இது நீங்கள் எல்லாருமே யூஸ் ஆகலை, காட்டனில் மட்டும்தான் யூஸ் ஆகுது. திஸ் டையிங் இஸ் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ். இது வந்து ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ் அண்ட் இஸ் கேரிட் அவுட் இன் அ லார்ஜ் வெசல் இது கேரிட் ஆகும், கால்ட் அது தான் வேட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வேட் டை. எக்ஸாம்பிள் இது இண்டிகோன்னு கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் இது பார்த்திங்கன்னா azio டை. நெக்ஸ்ட் ஒன் டைஃபினைல் மீத்தேன் டை, ட்ரைஃபினைல் மீத்தேன் டை. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பேந்தலின் டை, ஆந்த்ரக்யூனோனியன் டை. நெக்ஸ்ட் இண்டிகோ டை அண்ட் பேந்தலோயானின் டை அண்ட் நைட்ரோ அண்ட் நைட்ரோசோ டைஸ். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தியர் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி வந்து மெயின்லி ஃபோக்கஸஸ் டு அச்சீவ் எதை இது பண்ணுறதுக்குன்னா இன்க்ரீசஸ் இன் க்ராப் ஈல்ட் அண்ட் லைஃப் ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபுட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் ரெடியூசிங் காஸ்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின் ஃபோக்கஸாக இருக்குது இந்த அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரியில். அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரிங்கிறது is the chemistry of food which involve அதுக்கப்புறமா analysis, processing, packaging, அதை ப்ராசஸ் பண்ணுறது, பேக்கேஜிங் பண்ணுறது and utilizing of material including bioenergy for food safety and quality. Food additives, types of additive and functions கொடுத்துருக்காங்க and examples கொடுத்துருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது அதாவது த ப்ரொடெக்ட் ஃபுட் ஃப்ரம் ஸ்பாயிலேஜிலேருந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது பை மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வினிகர், சோடியம் பென்சாயிக் ஆசிட் அண்ட் சோடியம் நைட்ரேட். நெக்ஸ்ட்டு கலரண்ட், தே கிவ் ப்ளசன்ட் கலர் டு ஃபுட். நெக்ஸ்ட்டு ஒன் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், தே ஆட் ஸ்வீட் டேஸ்ட் டு ஃபுட். ஸ்வீட் டேஸ்ட் வந்து ஃபுட்டு கொடுக்கறது. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளேவர் என்ஹான்ஸ், அதாவது தே are used to enhance the flavor of the food items. Next one antioxidant வந்து கலரண்ட்டோட எக்ஸாம்பிள்னு பார்த்துடலாம். கேராட்டினாய்ட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்க்கு பார்த்திங்கன்னா சக்காரின் அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளேவர் என்ஹான்ஸுக்கு அண்ட் நானோ மோனோசோடியம் குல்மேட் அண்ட் நெக்ஸ்ட் கால்சியம் டைகுல்மேட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்
antioxidant நம்ம பார்த்தோம்னா they prevent the oxidation of food, they protect us against cardiovascular disease, against protect பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் கெரோட்டின் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஃபாரஸ்டிக் கெமிஸ்ட்ரி வந்து அப்ளைஸ் சயின்டிஃபிக் பிரின்சிபலை வந்து அப்ளைஸ் சயின்டிஃபிக் பிரின்சிபல், டெக்னிக், மெத்தட் அண்ட் அதோட மெத்தட் டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் க்ரைமுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே அப்ளை ஆகுது. மெத்தட் used in crime investigation by a forensic chemistry lab வந்து ஃபிங்கர் பிரிண்ட், பயோமெட்ரிக் அண்ட் ஆல்கஹால் டெஸ்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நின்ஹைட்ரிங்கிறத யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கண்டுபிடிப்பாங்க, விச் டர்ன்ஸ் பர்பிளில் மாறிடும் இல்லையா. அது பயோமெட்ரிக்குங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே. இந்த சயின்ஸ் தட் இன்வால்வ் தி ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஹியூமன் பாடியோட பிரிண்ட்டு தான் known as பயோமெட்ரிக்ஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு ஆல்கஹால் டெஸ்ட்டுங்கிறது, ஆல்கஹால் டெஸ்ட் இருக்குல்லையா அதுதான், அதை டெஸ்ட் பண்ணுறது இந்த ஆல்கஹால் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்த்தலாம் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அசஸ்மெண்ட்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஐடென்டிஃபை ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் டஸ் நாட் கண்டெயின் நேச்சுரல் டை. நேச்சுரல் டை எது கண்டெயின் பண்ணலை. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பொட்டேட்டோ, பீட்ரூட், கேரட் அண்ட் டர்மரிக். இதில் டர்மரிக் எல்லோ கலர், கேரட் பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர் அண்ட் பீட்ரூட் பிங்க் கலரில் ரெட் அண்ட் பிங்க் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அண்ட் பொட்டேட்டோக்கு தான் பார்த்திங்கன்னா டஸ் நாட் கண்டெயின் அ நேச்சுரல் டை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். திஸ் டைப் ஆஃப் ஃபுட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் டெஃபிஷியன்சி டிசீஸ் அகேன்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் இங்கே எதுன்னு கேட்டிருக்காங்க, கார்போஹைட்ரேட்டா, விட்டமினா, ப்ரோட்டீனா, ஃபேட்டான்னு கேட்டிருக்காங்க. விட்டமின்ஸ் தான். Vitamins is a type of food protect us from deficiency disease against இது protect பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், ஒரு நானோ மீட்டருங்கிறது நம்ம பார்த்தோன்னா 10⁻⁻9 மீட்டர். 1% சொல்யூஷன் ஆஃப் ஐடோஃபார்ம் இஸ் யூஸ்ட் ஆஸ். 1% ஆஃப் சொல்யூஷன் வந்து ஐடோஃபார்ம் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் கால்ட் anesthetics, how are they classified? வாட் ஆர் அனாஸ்தட்டிக்னு கேட்டிருக்காங்க அண்ட் அதெல்லாம் அதோட கிளாஸிஃபைட் கேட்டு ஹவ் ஆர் தே எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அனாஸ்தட்டிக்ஸுங்கிறது த ட்ரக் விச் காஸ் லாஸ் ஆஃப் சென்சேஷன் தானே நம்ம பார்த்தோம். அனாஸ்தட்டிக்ஸுங்கிறது எக்ஸாம்பிள் நைட்ரஸ் ஆக்சைடுன்னு பார்த்தோம். இதோடைய எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் அனாஸ்தட்டிக்காகவும் லோக்கலாகவும் இதை பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் அனாஸ்தட்டிக்ஸ் அண்ட் லோக்கல் அனாஸ்தட்டிக்ஸ் தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து வாட் இஸ் த need for chemical fertilizers in crop field ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ chemical fertilizer provide the essential micro and macro nutrition for crop growth that may not be sufficiently available in the soil. இதுதான் இதுக்கான ஆன்சர். நீட் ஃபார் கெமிக்கல் ஃபர்டிலைசேஷன் இன் கிராப் yield தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன நீட், அப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர் ப்ரொவைட் வந்து எசென்ஷியல் மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன் எல்லாமே ஃபார் தி கிராப்போடைய க்ரோத்துக்கு கொடுக்குது. தட் மே நாட் பி சஃபிஷியன்ட்லி அவைலபிள் இன் த சாயில். அதனால தான் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன், வாட் இஸ் ஃபாரஸ்டிக் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் டு. அது ஃபாரஸ்டிக் கெமிஸ்ட்ரி வந்து எதுக்கு ரிலேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபாரஸ்டிக் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அப்ளை சயின்டிஃபிக் பிரின்சிபல், எங்கே என்னென்ன அப்ளை பண்ணணும்னா சயின்டிஃபிக் பிரின்சிபல், டெக்னிக் அண்ட் மெத்தட் டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் க்ரைமுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகுது. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் டைஸ் பேஸ்ட் ஆன் தியர் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன். அதோட மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்து டைப்ஸ் ஆஃப் டைஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட அப்ளிகேஷனை பொறுத்து எப்படிலாம் பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆசிட் டை, பேசிக் டை அண்ட் மாடர்ன் டை ஆர் இன்டைரக்ட் டை, டைரக்ட் டை, வேர் டை. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர். அதாவது ஆசிட் டைனா ஆசிட் நேச்சராகவே அது அசிடிக்காக இருக்கும், யூஸ்டு ஃபார் அனிமல் ஃபைபர் அண்ட் சிந்தட்டிக் ஃபுட்ஸ் எல்லாமே அங்கெல்லாம் யூஸ் ஆகுது. அண்ட் பேசிக் டைஸ்னால் அதெல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் ஆகுதுன்னா டையிங் அனிமல் ஃபைபர்ஸ் அண்ட் plant fiber இங்கெல்லாம் யூஸ் ஆகுது. அண்ட் தீஸ் ஆர் பேசிக் டைஸ் கண்டெய்னிங் அ பேசிக் குரூப்னு நம்ம பார்த்தோம். அண்ட் மாடர்ன் டை ஆர் இன்டைரக்ட் டை வந்து which can be fixed to a fiber and then can be combined with the dye. next and combine ஆகும் to form a insoluble complex form ஆக இருக்குது. அதுதான் நம்ம லேக்குன்னு சொல்கிறோம்னு பார்த்தோம்.
and direct dyeங்கிறது டைரக்டாகவே apply directly as a fixed firmly on the fabric. next wet dyeங்கிறது காட்டனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், not on silk and woolக்கெல்லாம் அங்கே எல்லாம் இருக்காது, யூஸ் ஆகாது. this dyeing is continuous process-ஆக இருக்கும் and is carried out in large vessel கேரிட் ஆகிறங்காட்டி இது நம்ம வாட்டர்னு சொல்கிறோம். அண்ட் ஒவ்வொரு இதுக்கான எக்ஸாம்பிளையும் பார்த்தோம். இதுதான் அந்த 4th ஒன்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 5th ஒன், நேம் வேரியஸ் ஃபுட் additives and explain their function. நிறைய ஃபுட் additives அதோட ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு டேப்லெட் காலம் மட்டும் பார்த்தோம் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் அடிட்டிவ் அண்ட் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ப்ரிசர்வேட்டிவ், கலரண்ட், ஆர்டிஃபிஷியல் அண்ட் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ப்ரிசர்வேட்டிவ்னா அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு they protect food from spoilage இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது பை மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்டோரேஜ் மூலிமா. அண்ட் கலரண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு கலர் வந்து கொடுக்குது, they give pleasant color to ஃபுட்டுக்கு கலர் கொடுக்குது. அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனஸ்ங்கிறது அந்த ஃபுட்டுக்கு ஸ்வீட்டை வந்து ஆட் பண்ணுது, ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து கொடுக்குது. அண்ட் ஃப்ளேவர் என்ஹான்ஸுங்கிறது அந்த ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரை கொஞ்சம் கொடுக்குது. they are used to enhance the flavor of the food items. antioxidants, they are prevent the oxidation of food, they protect us against cardiovascular disease. அண்ட் அது ஒவ்வொரு இதுக்கான எக்ஸாம்பிளையும் பார்த்தோம். இதுதான் 5th ஒன்க்கான ஆன்சர். நம்ம ஒவ்வொரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் 4க்கும் அண்ட் அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 கொஷினுக்கான ஆன்சரையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.